பசுமையான வயல்வெளிகள் நிறைந்த ஊர் அது. அந்த ஊருக்கு புதுசாக ஒரு துறவி வந்திருந்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லோரும் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லோரும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த துறவியை எதுக்காக இவ்வளவு எல்லாரும் பாராட்டுறாங்க, இவரை புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவருடைய புகழ்ச்சி மேலே இவருக்கு கொஞ்சம் பொறாமன்னே சொல்லலாம். சரி, இந்த பொறாமையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது தான். ஆனால் அவருக்கு எப்படியாவது துறவியை கொஞ்சம் மட்டம் தட்டிடணும் அப்படிங்கிற எண்ணம். என்ன பண்ணுறாரு, அந்த தோட்டத்தில் ஒரு வண்ணத்து பூச்சி அழகாக பறந்துக்கிட்டு இருந்தது. அதை பிடிச்சி தன்னுடைய உள்ளங்கையில் மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த துறவி ஒரு மரத்தடியில் உட்காந்து தான் எல்லாருக்கும் நீதி நெறிகளை சொல்லிகிட்டு இருந்தாரா. அவர்கிட்ட போகிறாரு. போய் நின்னதும் மரியாதையாக சொல்கிற மாதிரி வணக்கம் ஐயா அப்படின்னார். இந்த துறவிக்கு புரிஞ்சு போச்சு இவர் எந்த நோக்கத்தில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த நபர் பேச ஆரம்பிக்கிறார். ஐயா, என் கையில் ஒரு வண்ணத்து பூச்சியை வச்சுருக்கேன். இது உயிரோடு இருக்கா உயிரோடு இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் தான் நிறைய நீதி நெறிகளை சொல்வீங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் அறிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உங்களை ரொம்ப புகழறாங்களே, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறார். துறவிக்கு தன்னுடைய நிலை புரிஞ்சு போச்சு. அதாவது இவர் உயிரோடு இருக்குது அப்படின்னாருன்னா அந்த நபர் அதை கையில் நசுக்கி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பறக்க விட்டு உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி துறவியை மட்டும் தட்டுறதுக்காக தான் இந்த நிகழ்வை நிகழ்த்தியிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு துறவி. அதனால் சாதுரியமாக என்ன சொன்னார் தெரியுமா, அந்த வண்ணத்து பூச்சி உயிருடன் இருக்கிறதும் இல்லாததும் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த நபர் வாயடைச்சு போயிடுறாரு. ஏன்னா இந்த சாதுரியமான பதில் அவர் எதிர்பார்க்கல இல்லையா. அவர் என்ன சொல்லுவார், உயிரோடு இருக்குன்னு சொன்னால் கொடூரணும்னு நினச்சாரு. உயிரோடு இல்லைன்னா அதை சுதந்திரமாக பறக்க விட்டு இதை பாருங்க உயிரோடு தான் இருக்குன்னு அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சார். ரெண்டுத்துக்குமே இல்லாமல் எவ்வளவு சாதுரியமாக துறவி ஒரு பதிலை சொன்னார் பார்த்தீங்களா. ஆமாம் நண்பர்களே, இதே மாதிரி தான் நம்மளில் பல பேர் சூழ்நிலைக்கு அடிமையாகி, இன்னும் சொல்ல போனால் சூழ்நிலைக்கு அகப்பட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்தா கண்டிப்பாக நம்ம அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வெற்றி அடைய முடியும். வெற்றி நிச்சயம்.